கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார் அவர். சார் வணக்கம். வணக்கங்க. மீனாட்சி அம்மன் கோயில் சர்ச்சை பல ஆண்டுகளாக நீடித்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக மதுரை மீனாட்சி எந்த சமூகத்தை சேர்ந்தோன்ற ஒரு கேள்வியில் கூட சில நாட்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக எதிர்த்திருந்தது. நீங்க அண்மையில கூட ஒரு வழக்கு போட்டிருந்தீங்க. அங்க அறங்காவலர் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நியமிக்கணும்னு ஒரு கருத்து வச்சிருந்தீங்க. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்கீங்க? தற்போது தேவேந்திர வேளாளர் அங்கே அறங்காவலராக நியமிக்கக்கூடிய தேவை எங்கேருந்து வருங்க சார்? அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு நியமனம் பார்த்தீங்கன்னாக்க இந்து அறநிலையத்துறை சட்டம் 47 உட்பிரிவு 1 கீழே பார்த்தீங்கன்னா நியமிச்சுட்டு வராங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா அது அரசு சார்ந்து அறநிலைத்துறை என்பது அரசு தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அரசியல்வாதிகளை மட்டுமே நியமிச்சுட்டு வராங்க. இந்த 47(1) என்ன சொல்கிறாங்கனாக்கா அதாவது பரம்பரை முறைசாரா கோயில்கள், பரம்பரை முறைசாரா அதாவது அறங்காவலர்கள் நியமிக்கும்போது அவங்க சமயம் சார்ந்து ஒரு அதாவது சமய நெறிமுறைகளை கடைபிடிக்கிறவங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, ஏதாவது நன்கொடை கொடுத்தவங்க, அதுபோக பார்த்தீங்கன்னாக்கா எந்த அதாவது வைணவ கோயிலோ சைவ கோயிலோ அந்த சைவ நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கிறவங்கள நியமிக்கணும்ன்றதே அந்த விதி. அதாவது அதை சட்டப்பிரிவுகள் 25, 26 சொல்லுது. அதாவது அவங்களோட தகுதிகளை சொல்லுது. நியமனம் 47(1) சொல்லுது. அப்போ 1 சொல்லும்போது இப்போ அதிக வருமானம் வரக்கூடிய கோயில்களில் பூராமே இவங்க என்ன பண்ண தமிழக அரசு ஆட்சியாளர்கள், அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கான ஆட்களுக்கு அதாவது ஒரு விளம்பரம், அதாவது பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் இந்த அறங்காவலர் நியமனம் குறித்து பல்வேறு வழக்குகள் தாக்கல் செஞ்சுருக்கு. அது வெளிப்படையாக பார்த்தீங்கன்னாக்க விளம்பரம் கொடுக்கணும், அவங்கக்கிட்ட மனு பெறணும். அதுக்கு அந்த மனு பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுக்கணுன்றது விதி. அவங்க பேருக்கு கொடுப்பாங்க. இப்போ கூட அந்த மீனாட்சி அம்மன் கோயில் அறங்காவலர் குழு பார்த்தீங்கன்னா நியமனத்திற்கு விளம்பரம் தினமணி பேப்பரில் பத்திரிகையில் கொடுத்துருக்காங்க. தினசரி பத்திரிகையில் அதுவும் தினசரி பத்திரிகையான்று கணக்காயிருது கொடுத்துட்டு அந்த என்ன பண்ணுவாங்க, அவங்களே தேர்ந்தெடுத்து வச்சுருவாங்க. இப்போ அரசியல்வாதினா இப்போ இங்கே ஒரு அமைச்சர் இருக்காங்களாக்கா அவங்க யாரை பரிந்துரை பண்ணுறாங்களோ அந்த கட்சிக்காரங்களை அவங்கள இப்போ தயார் பண்ணி அது போக இப்போ அது இப்போ தமிழக அரசுக்கு அனுப்பி இப்போ அறநிலைத்துறை செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அரசாணை வெளியிட்டு அதன் மூலமாக நியமிப்பாங்க. அது 2 வருடம். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா எழுதப்படாத சட்டமாக நடந்து வருது. அந்த சட்டத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னாக்கா தகுதி படைத்தவர்களானாக்க கிடையவே கிடையாது. இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மருதையா குடும்பம்னு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னாக்கா 2000 திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜாராம்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நியமிச்சிருந்தாங்க. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தேவேந்திர வேளாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அறங்காவலராக நியமிக்கப்படவே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த அதாவது அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர் இருக்காங்க. அவங்க தாயார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள குழு தலைவரை நியமிச்சிட்டாங்க. இப்போ கரும்புத்துக்கண்ணன் மறைவுக்கு அப்புறம் இப்போ அங்கே அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கிறதுனால அவங்களுக்கு யார் சரியாக இருப்பாங்களோ அவங்களவே நியமிக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவு ஏற்றி அவங்க பண்ணிக்கிருக்காங்க. அதிகாரிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிருக்காங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மதுரைன்றது பார்த்தீங்கன்னாக்கா மல்லர் மூதூர் தான். மதுரை என்பது பார்த்தீங்கன்னாக்கா மல்லர் மூதூர் அப்படின்னு தான் பேர். இப்போ மதுரையை உருவாக்குனதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட பங்கு நிறைய இருக்குது. நீங்கள் மதுரையை கோவிலை மையப்படுத்தி 4 மாசி வீதி, ஆவணி வீதி, வெளி வீதியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தா நீங்கள் யாரை நீங்கள் கேட்டால் கூட அவங்க பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நகர அமைப்பு இருக்குனாக்கா அந்த நகரம் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் ஒரு மைல் தூரத்துலனாலும் அந்த நகர விரிவாக்கம் இருந்திருக்கும். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் வடக்கை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ ராஜாஜி மருத்துவமனையாக இருக்கட்டும், அந்த பகுதியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மக்களை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விசாரிக்க போகும்போது அவங்க இடைப்பட்ட காலத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளே தான் அவங்க குடியேறியவங்களாக இருப்பாங்க. அதுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி போனோமாக்கா இந்த மதுரையே ஒரு உருவாக்கப்பட்ட நகரம்ன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாக வந்துடும். அதாவது வரலாறுன்றது வேற, திருவிழா நடந்ததுலாம் சொல்லலாம், அதெல்லாம் வரலாறு புத்தகத்தில் இருக்கலாம். இயல்பாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களோட இப்போ குடியிருக்க மக்களை நீங்கள் போய் ஒரு பேட்டியோ எதுவும் காட்டுமா அவங்க இந்த ஊருக்காரங்களாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் மாறா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து சுற்றி நீங்கள் ஒரு வட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தெப்பக்குளத்துலேருந்து பார்த்தா அனுப்பானடி, அப்படியே அதுக்கு பக்கத்தில் சிந்தாமணி, அப்படியே கீரத்துறை,
அவனியாபுரம், முத்துப்பட்டி, பழங்கானத்தம், மாடக்குளம், தானத்தவம், புதுக்குளம், அச்சம்பத்து, விராட்டிபத்து, அப்படியே விளாங்குடி, சாந்தி வித்யாலயா, தத்தநேரி, செல்லூர், சிவந்தர், கோசாகுளம், அப்படியே கோப்புதூர், இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மானகிரி வந்துடும். அதுக்கு 2வது வெளிவட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கிராமங்கள் இருக்குது. எங்களுக்கு இது பூரா மானகிரி இப்படி மதிச்சு பார்த்தவாக்க இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஆழ்வார்புரம்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மதிச்சி வந்து பூர்வீக ஊர், பூர்வீக கிராமம். அப்போ இந்த மாரியம்மன் தெப்பக்குளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தெப்பக்குளத்தை வெட்டியதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுப்பாடி வாழ் பல்லர்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த வெட்டியது அந்த அந்த பணி செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கதேன்றதுக்காகத்தான் அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து அந்த தெப்பத்தேர் நடக்குது, தேரோட்டம் நடக்குது, தெப்பத்திருவிழா. ஓகே. அப்போ அந்த இதில் வந்து அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து அந்த அது இது வரைக்கும் கடைபிடிக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி அவனியாபுரத்தில் வந்து அம்மன் நாற்று நடு திருவிழாவும் நடந்துருக்கு. அங்கே ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஒரு பாரம்பரியம் வேறு இருக்குது. இங்கே மீனாட்சி அதாவது திருக்கல்யாணம் இப்போ சித்திரை திருவிழா வந்து ரெண்டு பிரிவாக நடக்கும். ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கப்புறம் வந்து அலர் கோயில் திருவிழா. இந்த மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா வந்து இறுதி தேரோட்டத்துக்கு அப்புறம் தேவேந்திர பூஜையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக எங்களுக்கு அறிய வந்து அதில் நாங்களும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களோட அதாவது பாரம்பரிய நடைமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும்தான் உண்மை. இவன் பிறரோட நம்ம போய் போட்டி விடுறதை விட்டுவிட்டு எங்களோட உரிமையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீட்டெடுக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அறங்காவலர் குழு சட்டப்படி அதாவது பரம்பரை முறைசார அறங்காவலர்கள் நிறைவேற்றும் போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பிரதிநிதித்துவம் சட்டப்படி கொடுக்கணுன்றதை அந்த வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தேன். நான் ஏற்கனவே வந்து இது சம்மந்தமாக 2 உத்தரவு வாங்கியிருந்ததுனால அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாண்புமிகு நீதிமன்றம் என்னோட மனுவை பரிசீலிக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டுருக்குங்க. இப்போ அறங்காவலர் நியமனம்ன்றது வந்து இந்த சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை மட்டும் குறிப்பிட்டு பார்க்குறது சரியா இருக்காதுல்ல. அரசுன்றது வந்து பல தரப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்கல்ல. அதாவது சட்டம் என்ன சொல்லுன்றது பார்க்கணும். 47(1) பெண்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்றத சட்டம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சமூகத்துக்கே கொடுத்துருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சரியாக இருக்காதுல்ல. அது நாங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் அதாவது எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. அந்த கோவிலோட எங்களுக்கு தொடர்பு இருக்குது, பாரம்பரியம் இருக்குது, எங்களுக்கு உரிமைகள் இருக்குது அப்படின்ற போது அது வந்து அரசு கோயில். அந்த கோயில் நாங்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உரிமையான கோயில் சொல்லும்போது எங்களுக்கும் ஒரு பணியாற்ற, ஒரு சேவையாற்ற, இறை சேவையாற்ற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். அது தவறு இல்லையே. இப்போ அரசியல்வாதிகள் வந்து நியமிக்கிறவங்க பூராமே அவங்க அதாவது சைவ நெறி சார்ந்து, அவங்க சைவ சமயம் சார்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க முதல்ல வந்து அவங்க பக்தி அதாவது இறை பக்தி உள்ளவங்களான்னு முதல்ல பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியாக இருந்தால் அது கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளது கட்சி. அதில் ஒரு உறுப்பினராக இருப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சைவ நெறி சார்ந்து அவர் வந்து நடப்பார்? அவங்க இப்போ நீங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் நியமிக்கப்பட்ட அறங்காவலர்களை கூப்பிட்டு ஒரு திருவாசகம், ஒரு தேவாரம் ஓத சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்கள். இப்போ சைவ சமயம் சார்ந்து அந்த பழக்க வழக்கங்கள், இறைபக்தி, அந்த மாண்பு எல்லாம் இருக்கிறவங்களத்தையும் நியமிக்கின்றது விதிங்க. அந்த விதிகளின்படி அவங்க நடக்கிறாங்களா, அவங்க அதுக்கு தகுதி வாய்ந்தவங்களான்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஆக அதெல்லாம் அதெல்லாம் மாறா இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களில் ஒரு தகுதியுள்ள ஒரு நபர்களை எங்களை நியமிக்கணும்னு கேட்குறதுல எங்களுக்கு எந்தவித சட்டத்தடையும் இல்லை. அதுக்காகத்தான் நாங்கள் வழக்குக்கு போனோம். தவிர இவங்க நியமிக்கக்கூடாது, இவங்களை நியமிக்கணும்னு சொல்லலை. எங்களுக்கு பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலோட நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு வாய்ப்பே வழங்கலை. அப்போ எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இல்லை அப்படி யார் கேட்குறாங்களா? யாரு? தேவேந்திர வேளா சமூகத்திலேருந்து யார் கேட்குறாங்க? நானே கேட்குறேன். நானே ஒரு சிவபக்தர், இறை நம்பிக்கை உள்ளவர். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவாரம் பாடல் பெற்ற 274 தலங்களுக்கு நான் பயணம் பெற்றிருக்கேன். 12 ஜோதிலிங்கங்களுக்கு நான் பயணம் பெற்றிருக்கேன். அந்த அடிப்படையில் நானே தகுதிப்படுத்த வந்தேன். திருவாசகம் ஓதுவேன், நான் தேவாரம் படிப்பேன். அதாவது இறைபக்தின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெற்றி நீர் பூசினா மட்டும்தான் இறைபக்தி இருக்குன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொட்டையை போட்டுக்கிட்டு ஊதியை அடிச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரடி சிவவாரிசுகள்ங்க. நாங்கள் சிவ வம்சங்க. நாங்கள் அதாவது இந்த கோயிலை எழுப்பியதே இந்திரன்றாங்க. அப்போ இந்திரனோட வாரிசாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருப்போம்? நாங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைபக்திக்கு விலக்கா எப்படி இருக்க முடியும்? நாங்கள் இப்போ நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எதுவும் இருக்காங்க?
இப்போ அதாவது நான் ஏற்கனவே 2019 ஒரு வழக்கு போட்டேன், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஒரு வழக்கு போட்டேன். அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இப்போ குழு, அதாவது அறங்காவலர் குழு நியமிக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது தான் நான் எனக்கு மட்டும் கேட்கல, நானுமே இப்போ மனு செஞ்சுருக்கேன். அந்த அடிப்படையில் வந்து தகுதி வாய்ந்த எங்கள் சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்க. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து யாரையும் நியமிக்கலை, அந்த அடிப்படையில் எங்கள் சமூகத்துக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்கன்றதுக்கு என்ன கோரிக்கையாக வந்து நீதிமன்றத்தில் வச்சான். மாண்புமிகு நீதிமன்றம் என்னோட கோரிக்கையை வந்து பரிசீலித்து உத்தரவு போடுறது நடவடிக்கைன்னு சொல்லி செயலாளருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. எத்தனை நாளில் சொல்லியிருக்காங்க சார் அந்த நடவடிக்கை சொல்லி? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9/10 நாங்கள் வந்து மனு வாங்கிட்டோம், முடிஞ்சிச்சு. நாங்கள் இருந்தாலும் இன்னும் நியமிக்கலை. மனுதாரர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மனு அளிக்கும் போது பரிசீலிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உத்தரவு வந்த நீதிமன்ற உத்தரவு வந்த உடனே நான் மனு செய்வேன். அந்த அடிப்படையில் அவங்க நியமிக்கிறாங்களான்றது இன்னி போக போதே தெரியும். உயர்நீதிமன்ற உத்தரவுகளை வந்து பார்த்தீங்கன்னாக்க நடைமுறைப்படுத்திட்டு நாடு சுவிட்சமாயிருமே. ஓகே, நன்றி சார். நன்றிங்க.